வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ நான் கையில் வந்து நான் உருண்டை வச்சுருக்கேன். ஸோ இந்த உருண்டை ரெசிபி வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த உருண்டையை வந்து பண்ணியிருக்கோம். இது வந்து உருண்டை, சில பேர் கொழுக்கட்டை. என் கையில் வந்து நான் விளக்கு வச்சுருக்கேன், இதை பார்த்தா தெரியும். இந்த விளக்கு வந்து நாங்கள் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி இந்த மாதிரி விளக்கு தான் வச்சு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். எப்படின்னா, இது வந்து மாவு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியில் நல்லா ஒரு 4-5 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் ஒரு ஒயிட் கலர் வெள்ளை துணியில் அதை உலர்த்தி ஈரமாக இருக்கும்போதே அந்த மாவை எடுத்து நம்ம மிஷின்லேயோ இல்லை வீட்லேயோ அரைச்சிட்டு வந்து, நான் வீட்டில் தான் அரைப்பேன், வீட்டில் மிக்சியில் அரைச்சி அதை ஜலிச்சு ஒரு வெள்ளை துணியில் ஈர துணியை நினச்சிட்டு அதுக்கு அப்புறமா இந்த மாவை கொட்டி இட்லி குண்டானில் ஆவி காமிச்சு அந்த மாவை அப்படியே எடுத்து கொதிக்க எடுத்து வேறு பாத்திரத்தில் போட்டு வெல்லம் தண்ணியை தனியாக காசி அது கூடயே வந்து ஏலக்காயை தட்டி போட்டு 2 கல் உப்பையும் போட்டு இந்த வெல்லம் தண்ணியும் மாவையும் சுட கொதிக்க ஊற்றி பிசையணும். கொதிக்க ஊற்றி பிசையணும். அப்போது தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் இந்த கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டை எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் மாமனார் தான். எங்கள் மாமனார், மாமியார், என் வீட்டுக்காரர், எங்கள் நாத்தனார் எல்லாரும் தான். மோஸ்ட்லி வந்து எங்கள் மாமனார் கூட தான் நான் செய்வேன் இந்த கொழுக்கட்டையை. இன்றைக்கும் என்னோடய கொழுக்கட்டை நல்லா செய்கிறேன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, என்னோடய மாமனார் மட்டும்தான். ஹி வாஸ் த ரீசன் டு மேக் அ குட் கொழுக்கட்டை டில் நவ். அவரால் மட்டும்தான் இது காரணம். ஸோ அவருக்கு செஞ்சதுக்காக நான் என்றைக்குமே அவரை பற்றி நான் எல்லாத்துலேயுமே நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கொழுக்கட்டை சொல்லிக் கொடுத்தது அவங்க தானே. இந்த கொழுக்கட்டையோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள். எங்கள் மாமியாரும் எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கறதுக்கு. எங்கள் மாமியார் வந்து சூப்பராக அதிரசம் பாவு எடுப்பாங்க. அந்த அதிரசம் செய்யறது எல்லாமே நான் இன்னொரு நாளைக்கு வச்சுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொழுக்கட்டை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. விளக்க மாதிரி இருக்குது. சாப்பிட்டவே சில நேரம் மனசே வராது நம்மளுக்கு. இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு கொழுக்கட்டையோட ஒரு பார்ட்டு. இந்த மாதிரி 5 இலை வச்சு 5 இலையில் படையலுக்கு முன்னாடி 5 இலையிலே ஒரு விளக்கு வச்சு நாங்கள் சாமி கும்பிட்றது எங்கள் பழக்கம். ஸோ அதே மாதிரி நாங்கள் கும்பிட்டுருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்த விட ஆரோக்கியமாக நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்கள் ஆரோக்கியத்துக்காக தான் இந்த வீடியோஸ், சமையல் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே. ஆரோக்கியமாக இருங்க. ஆரோக்கியமாக இருந்தால் நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடைக்கும். நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன், வாழ்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் லதா சிவகுமார், அக்ஷனா மை டாட்டர்.